نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الأمين. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, சங்கையான உலமாக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு ஹஜ்ஜுடைய காலத்தை எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நான் பொதுவாக யாரும் இந்த விஷயத்தை வேற மாதிரி விளங்கி கொள்ளக்கூடாது. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளும் அல்ல. ஹஜ்ஜி நெருங்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வருவார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலம் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி ஷைத்தானை எல்லாம் கட்டி இரும்பு சங்கிலியால கடல்ல போடுறார். ஆனா ஹஜ்ஜுடைய காலத்தில் அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படல. ஹஜ்ஜுடைய காலத்தில் ஷைத்தானை திறந்து விட்டுதான் ஹஜ்ஜி செய்யுமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆகையால எனக்கு நான் விரும்புவது, நம்முடைய தாயாருக்கு நாங்க விரும்புவது, எங்கட ஹஜ்ஜிகள் எந்த குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் என்பதை போல உங்களோட முழு பேருடைய ஹஜ்ஜும் அப்படியே இருக்கும். முழு பேருடைய ஹஜ்ஜும் ஹஜ்ஜே மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். மார்க்க விடயத்தில் விட்டு கொடுக்க வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, மஹ்ரமுடைய விஷயமா இருக்கலாம், மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கு முரணாக, ஷரியத்துக்கு முரணாக ஏதாவது நடந்தால் நீங்கள் எதிர்த்து கேளுங்கள். அது நாங்களும் உங்களுக்கு துணையாக நிற்போம். ஆனால் சின்ன சின்ன இந்த உணவு விஷயங்கள், சாப்பாட்டு விஷயங்களாக இருந்தால் என்ன, நீங்க எல்லாருமே ஊர்ல இருந்தா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு சாப்பாடு போற சக்தி உள்ளார். முன்ன பின்னையா நாங்க போயாச்சு, வாங்கியாச்சு, திண்டாச்சு, விஷயம் முடிச்சு. ஆனால் இந்த இடத்துல உங்களோட உரிமை, நீங்க சல்லி கட்டி வந்தது, அதை கேட்கணும், அதை பிடிக்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா முறையா உங்களோட ஹஜ்ஜுகளை பாழாக்கி கொள்ளாமல் அந்த அமல்களை செஞ்சு கொள்ளும். இந்த ஹஜ்ஜுடைய நோக்கமே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே. எக்ஸெப்டட் ஹஜ்ஜாக உங்களோட ஹஜ்ஜு மாற வேண்டுமாக இருந்தால் அதில் 2 நிபந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபலம் யஃப்ஸுக் வலம் யர்ஃபுஸ், உங்களோட உடம்பாலையோ நாவாலையோ எந்த விதமான பாவமும் நடந்திருக்க கூடாது. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய விடயத்தில் அல்லாஹ் எந்த ஓதலையும் கடமையாக்கவில்லை. ஹஜ்ஜில எங்கேயாவது இருக்குதா இன்ன ஓதல் நீங்க ஓதல்லண்டா உங்களோட ஹஜ்ஜு கூடாது அப்படி எங்கேயாவது இருக்குதா? ஹஜ்ஜில நீங்க ஓடணும், கல்லடிக்கணும், சுத்தணும், தொங்கோட்டம் ஓடணும், நடக்கணும், தூங்கணும், இதான் உங்களோட ஹஜ். அல்லாஹ் எங்க ஓட சொன்னானோ அங்க ஓடணும், எங்க சுத்த சொன்னானோ அங்க சுத்தணும், எங்க முடிய வலிக்க சொன்னானோ அங்க வலிக்கணும், எங்க எஹ்ராம் உடுக்க சொன்னானோ அங்க உடுக்கணும், எங்க வந்து கல்லடிக்க சொன்னானோ அங்க கல்லடிக்கணும், எங்க ஆடறுக்க சொன்னானோ அங்க ஆட்ட அறுக்கணும். இதான் ஹஜ். இதல்லாத மற்ற ஓதல்கள் எல்லாம் சுன்னத்தானதுதான். இதை ஓதாவிட்டால் ஹஜ்ஜு கடமையாகாது, ஹஜ்ஜு கூடாது என்று எந்த ஓதலும் ஹஜ்ஜில் கிடையாது. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்வேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி கஷ்டப்பட்ட நேரம், சிரமப்பட்ட நேரம், இதெல்லாம் ஞாபகமூட்டல். ஆரம்பத்துல இருந்தே சொல்றதுதான். வதக்கீர், அல்லாஹ் சொல்றான், வதக்கீர், ஏ நபியே நீங்கள் முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். ஏன் மனிதன் மறதியாளன், ஞாபகப்படுத்துங்கள். ஃபஇன்ன ذிக்ரா, ஞாபகமூட்டல், தன்ஃபஉல் முஃமினீன், யாருக்கு ஈமான் இருக்குதோ அவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் ஊட்டப்பட்டால் அவர்கள் அது பிரயோசனமாக எடுத்து நடப்பாங்க. ஆகையால ஞாபகம் ஊட்டல் தான் இது. எங்களோட நாவுகள், கல்புகள், உடல் உறுப்புகள்
பாதுகாக்கப்பட வேண்டிய ஆக முக்கியமான பீரியட் நாங்கள் இருக்கக்கூடிய பீரியட். உங்களோட ஹஜ் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஹஜ். உங்களோட ஹஜ் லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து நீங்கள் வந்த ஹஜ். நாளை இரவுல இருந்து உங்களோட அமல்கள் ஆரம்பமாக போகும். முழு பேரும் கிட்டத்தட்ட 16-20 லட்சம் பேரும் அந்த இடத்துல வந்து ஒன்று கூட போறான். நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்களுக்கு நான் சொல்றேன், பெண்களுடைய ஹஜ்ஜே ஜிஹாதே ஹஜ் தான். நீங்க சரியான முறையில் உங்களோட ஹஜ்ஜ முடிச்சா, முக்கியமாக உங்களுக்குள்ள உங்களோட ரூம்மேட், உங்களோட அரஃபா மினா டென்ட்ல இருக்கக்கூடியவங்களோட ஒத்துமையாக, பண்பாக, இரக்கமாக விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். இந்த புனிதமான இடத்துல வந்து யாருடைய மனசையும் நோகடிச்சிடாதீங்க, யாருடைய கல்வையும் உடைச்சிடாதீங்க. நீங்க உயிரை விட மேலதிகமாக, உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கஅபாவை விட ஒரு முஃமினுடைய கல்பு ரொம்ப பொறுமதியானது அல்லாஹ்விடம். ஆகையால் ரொம்ப பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக இருங்க. பெண்கள் குறிப்பாக விட்டுக்கொள்ளாதீங்க, பிரச்சனைப்படுத்தாதீங்க, மனசுகளை உடைக்காதீங்க. யாருடைய கண்கள்ல இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் வருவதற்கு காரணமாக இந்த புனிதமான இடத்தில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எல்லாருக்கும் நாவு இருக்கிறது, ஆனால் எந்த நாவுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செயல்படுமோ அதுதான் இந்த ஹஜ்ஜில் வெற்றிக்குரிய நாவ். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன இவ்வளவு கஷ்டம், இது என்ன இவ்வளவு சிரமம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல் ஹஜ் மாதம் நடந்த ஹஜ் எப்படி இருந்திருக்கும்? இப்பவே ஏலா, இப்பவே பொறுக்கேலா, இப்பவே பொறுமை இல்ல, இப்பவே கஷ்டத்தை தாங்கேலா, இப்பவே இந்த வெயில் முழுக்க முழுக்க ஏசி, கொஞ்சம் வெளியில போறண்டா சிரமமா இருக்கு. அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? அதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, ஆயிஷாவே, அஜ்ருகி அலா கத்ரி நஸபிகி வ நஃபகதிகி, உன் ஹஜ்ஜில் உனக்கு கூலி கொடுக்கப்படுவது நீ எடுத்துக்கொள்ளும் சிரமத்துக்கு ஏற்பவும், நீ செலவழிக்கும் செலவுக்கு ஏற்பவும். சிரமம், செலவு, இந்த ரெண்டும் இருந்தால்தான் அது ஹஜ். ஆகையால் நாங்கள் நெருங்கி விட்டோம். எல்லாம் மெச்சூர்டான ஆட்கள் இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நாங்க உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் எங்கட வேலை உங்களுக்கு ஹஜ்ஜ காட்டி தாரது, அமல்களை செய்ய வைக்கிறது, பூர்த்தியான முறையில இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு என்ன ஏழுமோ இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க செய்ய வைப்போம். அடுத்தடுத்த விடயங்கள் உங்களோட கையில உள்ளது. நீங்க தான் பொறுமையாக மற்ற விஷயங்களை நீங்க பேணிக் கொள்ளணும். ஆக கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் வந்து இப்ப பிறை 6, பிறை 6, நாளைக்கு பிறை 7. எங்கட ஹஜ்ஜுடைய அமல்கள் பிறை 8 இருந்து தான் ஆரம்பம். நல்லா விளங்கிக் கொள்ளும். எங்கட ஹஜ்ஜுடைய அமல் பிறை 8. பிறை 8க்கு சொல்வது யௌமுத் தர்வியா, பிறை 9க்கு சொல்வது யௌமு அரஃபா, பிறை 10க்கு சொல்வது யௌமுன் நஹர், பிறை 11 யௌமுல் கர், பிறை 12 யௌமுன் நஃப்ரி அவ்வல், பிறை 12 யௌமுன் நஃப்ரி சானி. மொத்தம் எத்தனை நாள்? அந்த 5 நாளும் தான் ஹஜ். இந்த 5 நாளும் தான் ஹஜ். 5 அல்ல 6 நாள். அதுல 5 நாள் கட்டாயமானது, ஒன்று வந்து சுன்னத்தானது. இப்ப நாளைக்கு பிறை 7 எங்கட ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாக போகுது. பிறை 8 லுஹர்ல இருந்து தான் நாங்க மினாவில் இருக்க வேண்டும். பிறை 8 லுஹருக்கு பின்னாலதான் நாங்க மினால இருக்கணும். ஆனால் எங்களை பிறை 8 லுஹர் வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. இங்க சன நெருக்கத்தின் காரணமாக கிரௌடால சவுதி அரசாங்கம், இது இவங்கட கையில உள்ள விஷயம் அல்ல, ஏஜென்ட்டுடைய கையில விஷயம் அல்ல, வளமையாகவே என்ன செஞ்சிருவாங்க, முழு பேரையும், எங்களை மாத்திரம் அல்ல முழு பேரையும் பிறை 8 வரைக்கும் வைத்துக் கொண்டிருக்காமல் பிறை 7 இரவுக்கே கொண்டு போய் எங்களை மினால பார்சல் பண்ணிடுவாங்க. மினால பார்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிறை 9 புகருக்கு முன்னால்தான் நாங்க அரஃபால் அடிக்கோம்.
அரஃபால இருக்கணும், அதான் சுன்னத். ஆனா எங்களை என்ன செய்வாங்க, பிறை 8 இரவோட இரவாக எங்களை அரஃபாவுக்கு பார்சல் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க நியத்து வைங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி பூர்த்தியா செய்யணும். ஆனா எங்கட கையில இல்லாத சில விஷயங்களால எங்களால என்ன செய்யல, இனி அவங்க கொண்டு போற மாதிரி தான் நாங்க போவோம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அவங்க எப்ப பஸ் அனுப்புறாங்களோ அப்ப பஸ்ல ஏறிடுவோம், போயிடுவோம். அது சம்பந்தமான விஷயங்களை உங்களோட ஏஜென்ட்டுகள், உங்களோட உலமாக்கள் அதை விளக்கமாக சொல்லுவோம். இப்ப நாளைய நாள் என்ன, பிறை 7, அதுக்கு அடுத்த நாள் பிறை 8. பிறை 8க்கு பெயர் என்ன? இப்ப நாளைக்கு நீங்க போற பிஸியில இருப்பீங்க, போறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு, நாளைக்கு நைட்டுக்கு பஸ் வரும், அதனால இன்னும் கொஞ்சம் கலபலையா இருக்கும். அதனால நான் இன்றைக்கே உங்களுக்கு யௌமு தர்வியாவுடைய விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். பிறை 8க்கு பெயர் என்ன? யௌமு தர்வியா. யௌமு தர்வியா. தர்வியாண்டா என்ன? முதலாவது தர்வியாண்டா என்ன? தர்வியாண்டு சொன்னா தண்ணி சேர்ப்பது. யௌமு தர்வியா என்றால் தண்ணீரை சேர்த்து கொண்டு போகும் நாள். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் யௌமு தர்வியா என்ற பெயர் வந்தது பிறை 8க்கு? ஏன் என்று சொன்னால், இப்பய போல அந்த காலத்துல ஹஜ்ஜாஜிகளுக்கு மினாவுடைய டென்ட்ல, அரஃபாவுடைய டென்ட்ல தண்ணீர் வசதிகள் இருக்கிறது. ஹாஜிகள் என்ன செய்வாங்க, சம்சம தேவையான தண்ணிகளை எடுத்துக்கொண்டுதான் என்ன செய்வாங்க, மினாவுடைய டென்ட்டுக்கு போவாங்க. அப்ப அதனாலதான் அந்த நாளுக்கு பெயர் யௌமு தர்வியா, பிறை 8. அங்கே நாங்க போய் என்ன செய்வோம்டா, எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சுபஹ் கிடைக்கும். அதே போல துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அந்த 4 தொழுகைகள்ல துஹர 2 ரக்காத்தா சுருக்குவோம், அஸ்ர 2 ரக்காத்தா சுருக்குவோம், மக்ரிப் 3 ரக்காத், இஷா 2 ரக்காத். இப்படிதான் எங்க தொழுகைகள் அங்கே அமையும். அங்க நாங்க செய்யக்கூடிய அமல், நாளைக்கு நாங்க எஹராம் உடுத்தத்திலிருந்து, நாளைக்கு நாங்க என்ன செய்வோம், நைட்டோட நைட்டா எஹராம் உடுத்துவோம். எஹராம் உடுத்து என்ன செய்வோம், எஹராமுக்குரிய முறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன செய்யுங்க, இஹ்ராமுக்கு முன்னால உதுஹியா கொடுக்கிறவங்க என்ன செய்யலாம், அத நகங்கள் முடிகளை வெட்டாம இருந்தா நல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இஹ்ராமுக்காக வேண்டி மறைவான முடிகள், நகங்கள் எல்லாத்தையும் வெட்டி குளிச்சு சுத்தமாகி முழு உடம்புக்கும் ஆண்கள் என்ன செய்வாங்க, அத்தர் பூசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அபியார் அலி துல் ஹுலைஃபா என்ற இடத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் உடம்பில் அத்தர் பூசி விட்டார்கள். அந்த அத்தருக்கு பெயர் தரீரா. தரீரா அத்தர் இங்க இருக்கோ என்னமோ நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இருந்த ஒரு அத்தர், அது இருந்தால் கிடைச்சால் 7 மண்டா எடுங்க. நான் சொன்ன மாதிரி மனைவிமார் பூசிட்டாலும் பிரச்சனை இல்லை, சுன்னத்தான ஒரு விஷயம் அது. அத போல அதுக்காக வேண்டி வேற பிரச்சனையில விழுந்துடவானம், அது சம்பந்தமான விஷயங்கள் இப்ப வரும். அப்ப அத்தர் பூசி என்ன செய்வாங்க, எஹராம் உடுப்பாங்க. எஹராம உடுத்துட்டு என்ன செய்வாங்க, எஹராமுக்குரிய 2 ரக்காத் சுன்னத். எப்ப நடக்க போகுது, நாளைக்கு நைட்டுக்கு இன்ஷா அல்லாஹ். நீங்க எத்தனை மணிக்கு ரெடி ஆகணுங்கிற விஷயங்கள் உங்களோட பொறுப்பான ஹாஜியார்மார் சொல்லுவாங்க, சரியா? நாளைக்கு நைட்டுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, குளிச்சு ரெடியாகி, ஏற்கனவே எல்லாரும் நல்லா ஐசையும் அதையும் இதையும் குடிச்சு கொண்டுதான் இருக்கிறார். அதனால கொஞ்சம் உடம்ப உஜாராக்கி அல்லாஹ் கிட்ட 2 ரக்காத் தொழுங்க. முதலாவது நீங்க ஹஜ்ஜி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, இஹ்ராத்தை உடுக்கிறதுக்கு முன்னால அதிகமானவர்களுடைய முதலாவது ஹஜ்ஜி இது. ஆகையால என்ன செய்யுங்க, 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கிட்ட விசேஷமா ஸலாத்துல் ஹாஜா தொழுது ஒரு சதக்காவை கொடுத்து அல்லாஹ்வுக்கிட்ட கையேடி மன்றாடி எந்த பிரச்சனையும் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இந்த ஹஜ்ஜை ஆக்கித்தா யா அல்லாஹ், இதுக்கு பொறுப்பாக நான் உன்னை சாட்டுகிறேன் என்று அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிட்டு என்ன செய்யுங்க, நீங்க ஒரு ஹஜ்ஜுடைய அமல்களுக்கு ரெடி ஆகும். அப்ப சொன்ன மாதிரி சுத்தமாகி குளித்து நகங்கள் வெட்டி முடிகளை களைந்து ஒது எடுத்துக்கொண்டு எஹராமுக்குரிய 2 ரக்காத் சுன்னத்து, எஹராமுக்குரிய 2 ரக்காத் சுன்னத்து தொழுவீங்க. அந்த 2 ரக்காத்துக்கு எப்படி நியத் வைக்கிற, உஸல்லி சுன்னத்தல் இஹ்ராம். எப்படி சொல்லுங்க, உஸல்லி சுன்னத்தல் இஹ்ராம். அரபுல வராட்டி இஹ்ராமுடைய சுன்னத்தான 2 ரக்காத்தை நான் தொழுகிறேன். நீங்க என்ன செய்வீங்க, தொழுதுட்டு
அப்படியே வந்து என்ன செய்வீங்க, உங்களுக்கு நீயத்து ரூம்லையும் வச்சு கொள்ளலாம், அல்லது பஸ்ல ஏறியும் வைக்கலாம். என்ன நீயத்தை அழகா வச்சு, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹா லீ, யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜை நாடி வந்திருக்கிறேன், எனக்கு லேசாக்கி தருவாயாக என்று சொல்லி, லப்பைக அல்லாஹும்ம ஹஜ்ஜதன், எப்படி லப்பைக அல்லாஹும்ம ஹஜ்ஜதன், அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ்ஜிக்காக என்ன செய்து விட்டேன், இஹ்ராம் உடுத்துட்டேன், இன்ஷா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம, இறைவா உன்னிடம் நான் சரண்டர் ஆகி விட்டேன், ஆஜராகி விட்டேன். எதற்காக? ஹஜ்ஜிக்காக. சுப்ஹானல்லாஹ். எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காத. அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார், செலக்ட் பண்ணிருக்க. அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க. ஒரு சிலர் இருப்பீங்க, உம்மாவுக்காக, பாப்பாவுக்காக, மாமாவுக்காக, இன்னொருத்தருக்காக ஹஜ் செய்யக்கூடியவர்கள். இன்னொருத்தருக்காக ஹஜ் செய்வதாக இருந்தால் அதில் முக்கியமான நிபந்தனை, இவர் ஏற்கனவே ஹஜ் முடித்தவராக இருக்க வேண்டும். விளங்குதா? இப்ப ஃபர்ஸ்ட் ஹஜ் செய்தவர் இன்னொருத்தருக்காக ஹஜ் செய்கிறார். இவர் ஏற்கனவே ஹஜ் முடித்தவராக இருந்தால் பாப்பாவுக்காக, உம்மாவுக்காக ஹஜ் செய்யலாம். அப்ப அவர் எப்படி நியத்து வைப்பார்? உதாரணமாக நான் ஹஜ் செய்ய போறேன், என்ன வாப்பா நான் நியத்து வைக்கிறேன், லப்பைக அல்லாஹும்ம, எங்கட வாப்பாட பேர் என்ன, அப்துல் அலீம், லப்பைக அல்லாஹும்ம அன் அப்துல் அதீம், என்னுடைய தகப்பன் அப்துல் அலீமுக்காக நான் என்ன செய்றேன், ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து விட்டேன். அப்ப நீங்க உங்களோட வாப்பா அப்துல் காதர்னா லப்பைக அல்லாஹும்ம அன் அப்துல் காதர், மனசுல நினைச்சா சரி, என் தகப்பன் வாப்பா அப்துல் காதருக்காக நான் ஹஜ்ஜுடைய, சந்தேகமா இருந்தா அந்த நேரம் கேட்டுக்கோ. இப்ப அப்படியே நாங்க என்ன செய்வோம், நேரா யௌமு தர்வியாவுக்கு முன்னால் அந்த இரவிலே நாங்க என்ன செய்வோம், மினாவுக்கு போவோம். மினாண்டா இந்த முதலாவது, மினா வந்து ஹரத்துடைய எல்லையில் இருக்கிறதா, ஹரத்துக்கு வெளியே இருக்கிறதா? ஹரத்துடைய எல்லையில தான் மினா இருக்கு. மினா இந்த உலகத்துடைய முஸ்லிம்கள் ஒன்று கூடும் ஒரு பெரும் மாநாட்டுக்கான அடையாள சின்னம். மினா என்றால் அர்த்தம், மினா என்றால் அர்த்தம் நாட்டம், பிரியம் என்ற அர்த்தம். மினா என்ன அர்த்தம்? விருப்பம். கவிதையும் இருக்குது. முனா மினா முனாண்டாலாம் என்ன, விருப்பத்துக்குரிய விருப்பம் என்ற அர்த்தம். நாட்டம், தேட்டம், விருப்பம். ஏனென்று சொன்னால் முழு உலக ஹஜ்ஜாஜிகளும் பிறை 8 அந்த மைதானத்தை நாடி தேடி விருப்பத்தோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு அங்கே வந்து ஒன்று கூடுவதால் அந்த மைதானத்துக்கு பெயர் மினா. விளங்கணுமே, போரிடம் என்னன்னு விளங்கி போகணும். மினா மினாண்டு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் போற. அரபா அரபான்றாங்க, எல்லாம் போற. மினாண்டா என்ன இருக்குது, அரபாண்டா என்ன இருக்குது, முஸ்தலிஃபாண்டா என்ன இருக்குது, ஜமராத்துண்டா என்ன இருக்குது. அடுத்தடுத்த நாள், இப்ப நாளைக்கு கல்லறிறா, இன்றைக்கு உங்களுக்கு அது விளங்கப்படுத்தப்படும். நாளைக்கு அரபாக்கு போறோம்டா, நாளைக்கு தான் நாங்க மினாவுக்கு போறோம். அதனால இன்றைக்கு மினாவுடைய சப்ஜெக்ட் மட்டும்தான். அரபாவுடைய நாளுக்கு முன்னால அன்னைக்கு பயான் நடக்கும். அரபால நாங்க என்ன செய்யறது, இப்ப மினாவுக்கு போறான். யௌமு தர்வியாவுடைய நாள் ரொம்ப பிரபல்யமான ஒரு பெரும் சேவை, ஒரு பெண்ணுடைய சேவை அந்த யௌமு தர்வியாவில் ஞாபகப்படுத்தப்படும். அந்த பெண் தான் யார்? ஹாரூன் ரஷீத் மன்னருடைய மனைவி சுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. பெரும் அரச வம்சம், பெரும் கோடீஸ்வரி, பேரழகி அந்த பெண். எல்லாம் இருந்தது, பணம் இருந்தது, பலம் இருந்தது, பட்டம் இருந்தது, பதவி இருந்தது, அழகு இருந்தது, அந்தஸ்து இருந்தது. ஆனால் இது எதுவும் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்தது அந்த பெண்ணுக்கு. எப்படி? ஹிஜ்ரி 182ஆம் ஆண்டு மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. சுபைதாண்டா அர்த்தம் என்ன தெரியுமா? சீஸ். சுபைதாண்டா அர்த்தமே சீஸ், பால் கட்டியேன். அவ்வளவு வெள்ளையான அழகான ஒரு பெண் அவர். மன்னர் ஹாரூன் ரஷீத் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 3இல் 1 பகுதியை ஆட்சி செய்த அப்பாஸ் எம்பையருடைய பெரும் ஹலீஃபா. அவ ஹஜ்ஜிக்கு வந்தா ஹிஜ்ரி 182ஆம் ஆண்டு. பெரும்பாலும் வந்த நேரம் பார்த்தா அரஃபால, மினால, முஸ்தலிஃபால ஹாஜிமார்கள் தண்ணீருக்காக வேண்டி ரொம்ப சிரமப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், முழு மக்காவும் என்ன, மக்காவும் கல்லு மலைதான். அந்த காலத்தில் ஜம்சமை தவிர வேற ஒரு நீர் இருக்கவில்லை.
ஜம்சம் என்ற நேரம் எனக்கு ஞாபகம் வருது. ஜம்சம் இருந்தா அதை எடுத்துட்டு போங்க. ஜம்சம் இருந்தா கட்டாயம் மினாவுக்கு போக எடுத்துட்டு போங்க. அந்த நேரம் ஜம்சமை தவிர வேற தண்ணீர் கிடையாது, வாட்டர் சப்ளை கிடையாது, நீர் தேக்கங்கள், டேம்கள் ஒன்றுமே கிடையாது. ஜுபைதா என்ன செஞ்சா, பெரும் அரச கோடீஸ்வரனுடைய மனைவி, முழு பேரையும் அந்த காலத்துல இருந்த இன்ஜினியர்மாரெல்லாம் கூப்பிட்டு சொன்னா, இங்க ஹாஜிமார்களுக்காக வேண்டி ஒரு வாட்டர் சப்ளை நீர் பாசன திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். ஹாஜிமார்கள் இந்த ஜுபைதாவிடம் இன்ஜினியர்மார் சொன்னாங்க, இது லேசான வேலை ஒன்றல்ல, இது லேசான வேலை ஒன்றல்ல. ஏனென்று சொன்னால் மக்காவில் எங்கேயும் தோண்டி தண்ணீர் எடுக்க முடியாது. மக்காவை சுத்தி தாயிஃப்ல தான் வாதி நுஅமான் என்ற இடத்தில் ஒரு நீர் தேக்கம் இருக்குது. அங்கிருந்து தான் என்ன செய்யணும், தண்ணிய மக்காவுக்கு சப்ளை பண்ணணும். ஆனால் இதுக்கு பல கோடி தங்க காசுகள் செலவா. லேசான, உங்களுக்கு தெரியும், எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலம், எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாத காலம். அந்த பெண்ணுடைய முயற்சி, அந்த பெண் சொன்னால், ஒரு தரம் மம்பட்டியால் மண்ணில் கொத்துவதற்கு ஒரு தங்க காசு செலவாகினாலும் பரவாயில்லை, நீங்க இந்த ப்ராஜெக்ட செய்யவே வேண்டும். ஏண்ட பணத்தால, சொந்த சல்லியா பெரும் ப்ராஜெக்ட் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் நீங்க முஸ்தலிஃபாவுக்கு போகல, நாங்க இன்ஷா அல்லாஹ் பஸ்ல அந்த இடத்தை காட்டுவோம். இன்னும் இருக்கிற அந்த டேம், இன்னும் இருக்கிற அந்த மலையில மஞ்சள் கலர் தாப்பையில் அப்படியே கட்டி இருக்கிறாங்க. செஞ்சாங்க பெரும் சேவை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் மக்கால இருந்து தாயிஃபுக்கு, அங்கிருந்து இங்க வரைக்கும் தண்ணீர். மனிதர்கள் மாத்திரமல்ல, 1000 வருடங்களுக்கு மேலாக மிருகங்கள் கூட என்ன செய்தார்கள், அந்த தண்ணீரால் பிரயோசனம் அடைந்தார்கள். அந்த செல்வ சீமாட்டியுடைய சேவையின் ஞாபகத்தமாக இன்றைக்கும் மக்காவில் உள்ள முழு நீர்ப்பாசன திட்டத்துக்கும் பெயர் ஐனு ஜுபைதா, ஜுபைதாவுடைய நீரூற்று. ஜுபைதா மௌத்தா போனாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவில் கண்டார், கேட்டார், கைஃப ஃபஅல அல்லாஹு பிகி ஜுபைதா, அல்லாஹ் உன்னோடு எவ்வாறு நடந்து கொண்டான்? சொன்னார் ஜுபைதா, அப்துல்லா, என்னுடைய நீர்ப்பாசன திட்டத்தின் போது மம்பட்டியை எடுத்து முதல் தரம் மண்ணில் கொத்தும் பொழுது என்னுடைய முழு பாவத்தை மன்னித்து அல்லாஹ் என்னை சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டார். ஒரு பெண்ணுடைய சேவை இந்த யௌமு தர்வியால ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்தப்படும். அவங்களுக்கு பூர்த்தியாக விளங்கியிருக்கும். இதான் என்ன, மினாவில் நாங்க போயிட்டு தங்கக்கூடிய அந்த யௌமு தர்வியாவுடைய நாள், அது சுன்னத்து. அடுத்தது நீங்க நல்லா விளங்கணும், இந்த ஹஜ்ஜில எது சுன்னத்து, எது ஃபர்து, எது வாஜிபு, இத வேற வேறையா விளங்கி செய்யும். ஹஜ்ஜில கிட்டத்தட்ட 5 ஃபர்து இருக்குது. ஹஜ்ஜில ஃபர்து வேற, வாஜிபு வேற. நல்லா விளங்குங்க. ஃபர்து ருக்குன், அர்கான் அல்லது ஃபுரூத். ஃபர்து வேற, வாஜிபு வேற. நல்லா கவனம் செலுத்த வேண்டிய கட்டம் இது. ஹஜ்ஜில ஏதாவது ஃபர்ல விட்டா ஹஜ் நிறைவேறுமா? சொல்லுங்க வாயை திறந்து. நிறைவேறாது. ஆனா வாஜிப விட்டால் ஹஜ் நிறைவேறும். கட்டாயம் குர்பானி கொடுக்க வேண்டி வரும். அதுக்காக வாஜிப விட்டு மட்டும் குர்பானி கொடுக்கறல்ல, வாஜிப் விடுபட்டுட்டு, உதாரணமா என்ன, அரஃபாவுல தரிக்கிறது ஃபர்து, தரிபடல்ல, ஹஜ் நிறைவேறுமா? நிறைவேறாது. குர்பானி கொடுத்தால் நிறைவேறுமா? நிறைவேறாது. ஆனா ஒருத்தர் கல்லறிய போகல ஒரு நாள், அது என்னது, வாஜிப். ஆனால் குர்பானி கொடுத்தால் ஹஜ்ஜி நிறைவேறும். ஹஜ்ஜுடைய முதலாவது ஃபர்ல் இஹ்ராம். என்னது? இஹ்ராம் கொடுக்கிறது. இஹ்ராம் என்றா, இஹ்ராம் நியத்து வைத்தல். இப்ப நாங்க எங்க நியத்து வைக்க போறோம்? எங்க? இங்க இருந்து தான் நியத்து வைக்க போறோம். காக்கியால இருந்து நியத்து வைக்க போறோம். அப்ப சரியா பார்த்தா நாங்க எங்க போய் நியத்து வைக்கணும்? மீகாத்துக்கு போய்தான், எல்லைக்கு போய்தான் நியத்து வைக்கணும். ஆனா எங்களுக்கு எல்லைக்கு போக இயலாது. நாங்க எல்லைக்கு போகாம, எல்லைக்கு போறது வாஜிபு, நியத்து வைக்கிறது ஃபர்து. விளைஞ்சா? எல்லைக்கு போய் நியத்து வைக்கிறது வாஜிபு, நியத்தை வைக்கிறது ஃபர்து. நாங்க எல்லைக்கு போய் நியத்து வைக்காததால்தான்
தமத்துடைய ஹஜ்ஜில நாங்க குர்பானி கொடுக்கிறது. ஏன் நாங்க எல்லைக்கு போறோம் விளைச்சாய் நல்ல கவனமா விளங்குவோம் நீங்க. ஆனா நீயத்து வைக்கிறது கட்டாயம். எங்க எடுத்து நீயத்து வைப்போம்? இங்க வச்சு நீயத்துப்போம். முதலாவது நீயத், இஹ்ராமுடைய நீயத். நான் சொன்ன மாதிரி லப்பைக ஹஜ்ஜத்தன் அல்லது லப்பைக அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன் நீயத்து வச்சா சரி. முதலாவது ஃபர்த். இரண்டாவது ஃபர்து அரஃபாவில் தரிப்பது. அரஃபால தரிக்கிறது, அரஃபாவுல நாங்க நிக்கிறது, அதுவும் ஃபர்து. அதை விட்ட ஹஜ்ஜி நிறைவேறாது. மூணாவது என்ன? முடிய வலித்தல் அல்லது வெட்டுதல். ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படை, நாங்கெல்லாம் ஷாஃபியாக்கள். சரியா? இது என்ன? கட்டாயம் முடிய வலிக்கணும் அல்லது வெட்டணும். ஆண்கள் மாஷா அல்லாஹ்னு சொல்லி உம்ரால வெட்டி இருந்தீங்க, ஹஜ்ஜில் என்ன செய்யுங்க? எல்லாரும் வலிச்சுடுங்க என்று சொன்னால் வலிப்பவருக்கு 3 துவா செய்தார்கள், வெட்டுபவருக்கு 1 துவா செஞ்சாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுக்காக தானே வந்திருக்கோம், முடிய முழுதையும் கொடுத்துட்டு போனா சரி. மூணாவது என்ன? முதலாவது இஹ்ராமுடைய நியத்து ஃபர்து. இரண்டாவது என்னது? அரஃபால தரிக்கிறது ஃபர்து. மூணாவது முடிய வலிக்கிறது ஃபர்து. நாலாவது தவாஃபுல் இஃபாதா. என்னது? தவாஃபுல் இஃபாதா. இஃபாதான்னு சொன்னா மினால போறது. மினால என்ன செய்வாங்க? ஹரத்துக்கு போவோம். அதனால தவாஃபுல் இஃபாதா. சும்மா ஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ். அல்லாஹ் சொல்றான், மக்கள் போற மாதிரி நீங்களும் போங்க. மக்கள் எங்க போவாங்க? மினால இருந்து ஹரத்துக்கு போவாங்க தவாஃப் செய்யறதுக்காக வேண்டி. அப்ப நாலாவது ஃபர்து தவாஃபுல் இஃபாதா. அஞ்சாவது ஃபர்து என்ன? தவாஃபுக்கு போற என்ன செய்யற? தொங்கோட்டம். அப்ப 5 ஃபர்து விளங்கிட்டு தானே? ஹஜ்ஜுடைய ஃபர்துகள். லா யத்திம்முல் ஹஜ்ஜு இல்லா பிஹி. இந்த 5இல் ஒன்று உடுபட்டாலும் ஹஜ்ஜி செல்லுபடியாக மாட்டாது. ஹஜ்ஜுடைய 5 ஃபர்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்து வேறையா வாஜிப வேறையா வழங்குவோம். வாஜிப் அதுவும் 5 வாஜிபுகள் இருக்குது. எத்தனை வாஜிபு? 5 வாஜிபுகள் இருக்கு. முதலாவது நான் சொன்னேன், எங்க போய் நியத்து வைக்கிறது? மீகாத்துக்கு போய் நியத்து வைக்கிறது. அந்த வாஜிப் எங்களுக்கு செய்ய கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு அனுமதி இருக்கு. நீங்க யோசிக்கலாம், என்னடா இங்க இதோட செய்ய கிடைக்கல. இல்ல, அப்படி போகாம நியத்து வைக்கிறதுக்கு பேர் தான் தமத்துடைய ஹஜ். நாங்க செய்யற ஹஜ் ரொம்ப விருப்பத்துக்குரிய ஹஜ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹஜ் தான். ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தமத்துடைய ஹஜ் பத்தி. அப்ப முதலாவது வாஜிப் என்னது? நாங்க என்ன செய்வோம்? போய் நியத்து வைக்கணும். எங்க? மீகாத்துக்கு. ஆனா போறல, அதனால தான் குர்பான் கொடுக்கிறது. இரண்டாவது வாஜிப் முஸ்தலிஃபாவில் இரவு தரித்தல். முஸ்தலிஃபால இரவு தரித்தல். இந்த இடத்துல எல்லாம் நிறைய அமல் இருக்குது, ஆனா அதெல்லாம் அந்தந்த நேரத்துல சொல்லி தரப்படும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது ஷைத்தானுக்கு ஜமராத்துல வைத்து என்ன செய்யறது? கல்லறிகிறது. மூணாவது வாஜிப். நாலாவது வாஜிப் மினாவில் இரவு தங்குறது. பெருநாளுடைய இரவு, அதுக்கு அடுத்தண்டு என்ன 11வது இரவு, அதெல்லாம் மினால தங்குறது. அஞ்சாவது வாஜிப், கடைசி வாஜிப் தவாஃபுல் வதா. தவாஃபுல் வதா அது எப்ப செய்யறது? மக்கால இருந்து நாங்க நாட்டுக்கு போகல அல்லது மதீனாவுக்கு போகல. இப்ப இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மதீனா முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நாட்டுக்கு போவாங்க. நாங்க எங்க போவோம்? மதீனாவுக்கு போவோம். அப்ப தவாஃபுல் வதாவை இன்றைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு மதீனாவுக்கு போறல. தவாஃபுல் வதா செஞ்சுட்டு பிரயாணத்துக்கு ரெடி ஆயிரும். அதான் வதாண்டா என்ன அர்த்தம்? பிரியா விடைன்னு அர்த்தம். சரியா? பிரியா விடை. அப்ப இந்த அமல்கள் எல்லாம் ஒரு விளைச்சா 5 ஃபர்து 5 வாஜிபுகள் முடிஞ்சு பயான் முடிஞ்சதோட உங்களோட வேண்டிய சந்தேகங்கள் ஆண்கள் பெண்கள் கேட்டுக்கொள்ளும். அடுத்தது சில முக்கியமான விஷயங்கள் நாங்க பார்க்க போறோம். கடைசியாக மஹ்பூராத்துல் இஹ்ராம், இஹ்ராமோடு செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தினதுதான். மறுவா ஞாபகப்படுத்தி கொள்றேன். ஏண்டா அதுல ஒன்று செஞ்சாலும் என்ன செஞ்சிடும்? எங்கட ஹஜ்ஜில பிரச்சனையாக பெய்திரும். இஹ்ராம்ல செய்யக்கூடாத காரியங்கள் முதலாவது சில இஹ்ராமுடைய வகைகள். இந்த இஹ்ராமோட நாங்க செய்யக்கூடாத, ஹஜ்ஜோட செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்குது. இஹ்ராம் அதுல ஒன்று இருக்குது, அதை செஞ்சா ஹஜ்ஜி பாத்திலாகிரும். ஹஜ்ஜி பாத்திலாகிரும்.
இன்னும் ஒரு வகை இருக்குது, அதை செஞ்சால் பாவம் தான், ஆனால் ஹதி கொடுத்தா குர்பானி கொடுத்தா அது சரியாயிடும். அதுல ஹஜ்ஜ நாசமாக்குற விஷயம்தான் கணவன் மனைவி உறவாடுறது. கணவன் மனைவி அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை உங்களுக்கு, ஆனாலும் உங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும், அதை சொல்லித்தாரது என்னோட கடமை, அதனால நான் சொல்லித்தாரேன். சரியா? இதை செஞ்சால் ஹஜ் என்ன செஞ்சிடும், நாசமா போயிடும். அதுக்கு பின்னால ஹஜ்ஜுடைய மத்தாமல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு அடுத்த வருஷம் இவர் ஹஜ்ஜிக்கு வாரது கட்டாயம். சரியா? அதனால ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது என்ன, அந்த உடலுறவு சம்பந்தமான வார்த்தைகளோ இச்சை உள்ள விஷயங்களோ எது செய்யறதும் ஹராம் தான். இப்ப யாராவது ஒருத்தர் மீறி ஹஜ்ஜுடைய இஹ்ராமோட இந்த செஞ்சிட்டார்னு சொன்னா அவருடைய ஹஜ் ஃபாசிதாகிவிடும். மனைவி ஒரு ஒட்டகம், கணவன் ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். மனைவி ஒரு ஒட்டகம் கொடுக்கணும், கணவன் ஒரு ஒட்டகம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒட்டகம் கொடுக்க வசதி இல்லைன்னு சொன்னா மாடு கொடுக்கணும், அதுக்கும் வசதி இல்லைண்டா 7 ஆடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒட்டகம் 2 ஒட்டகத்துடைய விலைய கணக்கு பார்த்து ஒவ்வொரு அந்த விலைய கணக்கு பார்த்து எத்தனை கிலோ அரிசி வருதோ அதை அப்படியே வாங்கி ஒவ்வொரு நாளும் என்ன அந்த ஒவ்வொரு ஏழைக்கு ஒவ்வொரு முத்து அரிசி கொடுக்கும். இதெல்லாம் தேவைக்கில்லாத வேலை. அதனால நாங்க என்ன செஞ்சிருவோம், ரொம்ப பக்குவமா பேணுதலா இருந்தா விஷயம் முடிச்சு. அடுத்த விஷயம் இஹ்ராமோடு செய்யக்கூடாத விஷயங்கள்ல செஞ்சால் பாவம் கிடைக்கும், ஆனால் என்ன செய்யாது, ஹஜ்ஜி முடியாது. இச்சையோடு யாராவது முத்தம் கொடுத்தால் அவரது ஹஜ்ஜி ஹராம், ஆனா என்ன செய்யும், அவர் ஒரு ஆடொன்று கொடுக்கும். அதே போல இச்சையான பார்வைகள் அதுவும் பெரிய பாவம். அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன, தலையை மறைக்கிறது, ஆண்கள் பெண்கள் முகத்தை மறைக்கிறது, அதே போல மனமுள்ள விஷயங்கள் பூசுறது, அதே போல முடிகளை பிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யும், இதெல்லாம் தண்ட குற்றத்தை உருவாக்கும். அதாவது இவர் என்ன செய்யணும், கட்டாயம் ஃபிதியா கொடுக்கவே வேணும். அடுத்தது இஹ்ராமோட செய்ய முடியுமான விஷயங்களும் இருக்கு. இஹ்ராமோட செய்ய முடியுமான விஷயங்கள், இஹ்ராமோட பல்லு விளக்கிடுமா, விளக்கலாம். ஆனால் வாசமுள்ள டூத் பேஸ்ட் போடுமா, போடப்படாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சோப்புகள் எல்லாம் பாவிச்சிடாதீங்க. இங்க பக்கத்துல உள்ள கடைகள்லையும் இருக்குது, என்ன பார்மசிகள்லையும் இருக்குது. எஹ்ராமோட குளிக்கிற ஷெம்போ, எஹ்ராமோட என்ன பாவிக்கிற சோப்பு, டூத் பேஸ்ட் எல்லாம் இருக்குது. அதே போல உங்களுக்கு ஹதியாவாக தந்தாங்களே பேக், அந்த பேக்குக்குள்ள அது இருக்குது போல. அந்த ஒரு பேக் ஒன்று தந்தாங்க உங்களுக்கு அந்த முஅல்லிம் ஆபீஸார், அதுலயும் அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க, தாடிகளை பிச்சு முடிகளை பிச்சு என்ன செஞ்சிடாதீங்க. சொரியலுமா சொரியலாம், பிரச்சனை இல்லை. அப்ப குளிச்சுட்டு என்ன செய்யணும், பக்குவமா தலையை துடைக்கணும். அடிச்சு அடிச்சு அடியில என்ன முடியெல்லாம் கலந்து கொட்டுதுண்டா மரம் ஆடு கொடுக்க வேண்டி வந்துடும். 3 முடிக்கு மேல பெய்த்துன்னு சொன்னா ஆடுதான் கிளிமை. அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததுதான் எங்களோட நாவுகளை பேணிக் கொள்வது. நான் ஞாபகப்படுத்தின மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் கேட்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க ஒரு அமல் சொல்லித்தாங்க. நாக்கப்படியே வெளியே இழுத்து காட்டினாங்க. குஃப் அலைக ஹாதா, இத ஓண்ட கண்ட்ரோல்ல வைத்துக்கொள் கேட்டாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், ஹல் நுஆஹது, நாங்கள் வாயால பேசுற வார்த்தைகளாலும் குற்றம் பிடிக்கப்படுவோமா சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நஅம் ஹல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதர்களை நரகத்திலே முகம் குப்புற தள்ளக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் என்றால் அது நாவுகளால் செய்யக்கூடிய பாவம். அப்ப மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், சொல்லப்பட்ட விஷயங்களை மனசுல எடுத்துக்கோங்க. நாளைக்கு பிற 7 அன்றைக்கு ராவுக்கு நாங்க போறோம். அடுத்த அன்றைக்கு பிற 8 யௌமு தர்வியா. அந்த யௌமு தர்வியால என்ன செய்யணும்ன்றத நான் சொல்லிட்டேன். நாங்க என்ன செய்வோம், இங்க இருந்து இஹ்ராம் நியத் வச்சுட்டு தல்பியாவோட தான் போவோம். எது வரைக்கும் தல்பியா, நாளைக்கு ராவில இருந்து ஸ்டார்ட் ஆகும் தல்பியா. சரியா? யௌமு தர்வியால ஃபுல்லா தல்பியா. சும்மா இருக்கிற தல்பியா ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ மறந்துடாதீங்க, உங்களோட குர்ஆனை மறந்துடாதீங்க, சதகாவுக்குரிய விஷயங்களை மறந்துடாதீங்க. அதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர் ஆறீங்க. அடுத்தது நாளைக்கும் தல்பியா, நாளை அன்றைக்கும் தல்பியா, பெருநாள் அன்று அரஃபாவுடைய தினத்திலேயும் தல்பியா. பெருநாள் அன்று நீங்க ஷைத்தானுக்கு கல்லடிக்க போகக்கூடிய நேரத்துல தல்பியா தக்பீராக மாறும்.
தல்பியா தக்பீர். அதோட தல்பியா என்ன செஞ்சிடும் முடிஞ்சு. நீங்க கல்லடிச்சிட்டு முடிய வலிச்சதோட ஏறாம கலட்டிடுவீங்க. கலட்டினத்தோட தஹல்லுல் அவ்வல் உண்டாகிடும். முதலாவது நீங்க இஹ்ராம்ல இருந்து கலண்டுருவீங்க. கலண்டத்தோட உங்களுக்கு மனைவியோட சேர்றதை தவிர மத்த எல்லாம் ஹலால். என்ன தொப்பிய போடலாம், கலர் உறுப்பு போடலாம். அதை அடுத்தடுத்த நிமிஷம் ஞாபகப்படுத்தினா தான் உங்களுக்கு அது மைண்ட்ல இருக்கும். அதனால நான் நாளைக்குரிய விஷயங்களை உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாளைக்கு இன்னும் முக்கியமான விஷயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜில 4 ஹுத்பா ஓதிருக்காங்க. மொத்தம் 4 ஹுத்பா. முதலாவது ஹுத்பா பிறை 7 பிறை எழுப்ப நாளைக்கு புகருக்கு பின்னால ஹரத்துல ஹுத்பா ஓதினாங்க. அந்த ஹுத்பால என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுடைய சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க. அதே போல எங்களுக்கு என்ன ஹரத்துக்கு போக இயலாது. அதனால நாங்க என்ன செய்வோம், இங்க இன்ஷா அல்லாஹ் துஹர் தொழுகைக்கு பின்னால நாங்க உலமாக்கள் மஷூரா பண்ணி அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணுங்கிற நோக்கத்துல யாராவது ஒருத்தர் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹுத்பா ஓடுவார். அது எல்லாரும் கலந்துவோங்க. அந்த எங்க ஹஜ்ஜில முழு பூர்த்தியான முறையில எங்களுக்கு என்ன எல்லாம் செய்ய இயலுமோ அதை நான் கட்டாயம் செய்யும். கட்டாயம் செய்யணும். வேண்டாம் நாங்க வந்திருக்கிறோம் குறைபாடு இல்லாம ஹஜ்ஜ செய்யறது அமல் தான் எங்களோட நோக்கம். மற்றதெல்லாம் அடுத்தது. நாங்க அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவார். எங்களோட நோக்கம் அமல். எங்களோட நோக்கம் அல்லாஹ்ட பொருத்தம். அல்லாஹ் சொல்ல போகலையே சொல்றான், வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீ ஹஜ்ஜையும் உம்ராவையும் எனக்காக வேண்டி செய். அப்ப 4 ஹுத்பால முதலாவது ஹுத்பா ஓதின நாள் நாளைய நாள். எப்ப துஹருக்கு பின்னால எங்க ஹரத்துல ஓதினாங்க. அப்ப நாங்களும் மக்கா, இதுவும் ஹரம் தானே, இதுவும் இட் இஸ் ஆல்சோ பவுண்டரி ஆஃப் ஹரம். அப்ப இதுலயும் என்ன செய்யணும், நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அங்க போய் மேலாத அங்க ஹுத்பா ஓதே மேல அடிதான் கிடைக்கும் அங்க ஓதினாங்க. அப்ப இங்க வச்சு நாங்க என்ன செய்வோம், உலமாக்கள் யாராவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்ப எல்லாம் ஞாபகப்படுத்தியாச்சு. பொதுவா என்ன வேற வேற ஆக்களும் இருப்பாங்க. இப்ப பொதுவா எங்க அடுத்த சகோதரர்கள் என்ன ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க இருப்பாங்க, நாங்க ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்க. அப்ப எல்லாரும் தேவையான மாதிரி ஒரு சுருக்கமான ஒரு 5 நிமிஷம் ஹுத்பா. 2வது ஹுத்பா ஓதினாங்க அரஃபாவுடைய நாள். அதான் முக்கியமான ஹுத்பா. அது எல்லாரும் நினைக்கிறது அந்த ஹுத்பா அந்த மலைக்கிட்ட ஓதினு. ஆனா இதுவரைக்கும் நாங்க தேடி பார்த்ததுக்கு மஸ்ஜிது நமீரான்னு ஒரு பள்ளி இருக்கு. எங்க அரஃபால அந்த மஸ்ஜிது நமீராவுக்கு அதுல கிப்லா பக்கம் உள்ள செவர் அது விழுந்தா ஒரு இடத்துல விழும். அந்த இடத்துக்கு பேர் வாதி உரனா. வாதி உரனா. அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தா நீங்க போங்க இன்ஷா அல்லாஹ். அது யாரையும் பொறுப்பு இல்லை அங்க கூட்டிட்டு போறது. அது ரொம்ப தூரத்துல இருக்கும். எப்படி இருக்கும், புல் பெக்கா இருக்கும், போலீஸ் காட்டோட இருக்கும். அங்கதான் அரஃபாவுடைய ஹுத்பா நடக்கும். அந்த ஹுத்பா ஓதினாங்க வாதி உரனா. 3வது ஹுத்பா பெருநாளைக்கு ஓதினாங்க கல்லெல்லாம் அடிச்சதுக்கு பின்னால. 4வது ஹுத்பா யௌமுன் நஃப்ரில் அவ்வல் பிறை 11. என்ன பிறை 11ல ஒரு, அதாவது பிறை 11 அல்ல பிறை 12ல ஒரு ஹுத்பா ஓதினாங்க. பிறை 13ல நாங்க பெய்த்துருவோம், இருக்கிறது சுன்னத்து. போறவங்க பிறை 12க்கு மக்ரிபுக்கு முன்னாலேயே பெய்த்துருவோம். அப்ப நாளைய ஹுத்பா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சுருக்கமான ஒரு ஹுத்பா இன்ஷா அல்லாஹ். நாங்க உலமாக்கள் மஷூரா பண்ணி யாராவது ஒருத்தரங்களுக்கு என்ன ஹுத்பாண்டா மிம்பர் எல்லாமே நின்று சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறது. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஹசரத் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்க ரெடியான விஷயமா சொல்றதா இருந்தா கரிமாஜி ஹசரத் வந்து பேசுங்க.